அனைவருக்கும் வணக்கம். வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து தென் தமிழக நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வுகள் என்னும் பொருண்மையில் 7 நாள் கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று 3வது நாளாக எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் செயலர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் நாளில் முனைவர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களும், 2ஆம் நாள் முனைவர் தனஜெயன் ஐயா அவர்களும் தென் தமிழக வரலாற்றை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய பகுதியை நமக்கு சுட்டிக்காட்டியதோடு, அதனை எவ்வாறு ஆய்வுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் தங்களின் நெறிதலில் அற்புதமான உரையின் வாயிலாக விளக்கினார்கள். இன்று 3வது நாளில் முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நமக்காக தென் தமிழக கள ஆய்வுகளில் தெய்வங்கள் என்ற பொருண்மையில் உரையாற்ற இசைவு தெரிவித்துள்ளார். ஐயா அவர்கள் தூய சவேரியர் தன்னாட்சி கல்லூரியில் நாட்டார் வழக்காட்சியல் துறையில் மேனாள் துறை தலைவராக 26 ஆண்டுகள் கல்வி பணியாற்றி ஓய்வு பெற்றவர். உலகறிந்த நாட்டார் வழக்காட்சியல் அறிஞர் தே. லூர்து அவர்களிடம் தனது முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தவர். தற்போது நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு மையத்தின் இயக்குநராக 2014 ஆண்டு முதல் இயங்கி வரக்கூடியவர். ஐயா அவர்களிடம் 8 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். பேராசிரியர் வானமாமலை சிந்தனை பள்ளியை சார்ந்தவர். புதிய ஆராய்ச்சி என்ற ஆய்விதழுக்கு பொறுப்பாசிரியராக விளங்கக்கூடியவர். பிச்சைக்காலன் கதை, துடியான் சாமிகள், கணியான் ஆட்டம், தமிழக நாட்டார் நிகழ்த்து கலைகள் களஞ்சியம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். அது மட்டும் அல்லாது ஐயா அவர்கள் எப்போதும் எதை செய்தாலும் ஆவணப்படுத்துதல் வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொண்டே இருக்கக்கூடியவர். நாட்டார் வழக்காட்சியல் துறையில் ஆவணப்படுத்துதலுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்றே சொல்லலாம். துறை தலைவராக பணியாற்றிய காலத்தில் பல்வேறு கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகள் என பல்வேறு பணிகளை முன்னெடுத்து சென்று நமக்கு வழிகாட்டியவர். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு ஐயா அவர்கள், ஐயா ராமச்சந்திரன் அவர்களை இந்த அரங்கம் சிறக்க வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய வ.உ.சி. கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து வரக்கூடிய என்னுடைய அருமை தம்பி முதுமுனைவர் ஐயப்பன் அவர்களே, அரண் பிரியா கிருஷ்ணன் அவர்களே, இங்கு பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இப்போ நம்முடைய நாட்டார் தெய்வங்களை கள ஆய்வு செய்தல், இவற்றை பற்றியெல்லாம் நாம் இந்த உரையில் பார்க்க போகிறோம். அப்ப நாட்டார் தெய்வங்கள் அதனுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்முடைய துளசி ராமசாமி ஐயா அவர்கள் ஒரு இயல்பினை சொல்கிறார். நாட்டுப்புற தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்கும்போது மக்கள் வாழ்வியலில் இணைந்திருந்தவர்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அந்த பண்பாட்டு சூழல்களில் வாழ்ந்தவர்கள். தெய்வமாக மாறிய பின் அந்தந்த மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக இருக்கின்றவர்கள். நல்லது நடந்தால் பலன் கிடைத்தது என்று பெருமைப்படுகிறார்கள். நல்லது நடக்காவிட்டால் தெய்வங்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. தெய்வ குற்றம் ஏற்பட்டு விட்டது, அடுத்து குறையை நிவர்த்தி செய்து வழிபட வேண்டும் என்று நம்புகிறார்கள். நம்பிக்கை வீண் போகாது என்பது அவர்கள் எண்ணம். நாட்டுப்புற தெய்வங்களை வழிபடுவது என்பது ஊர் கூடி செய்வதாகும், சாதி கூடி முடிவெடுப்பதாகும், குலத்தினர் வழிபடுவதாகும். ஆகவே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வழிபாட்டை தடைப்படுத்த மாட்டார்கள். தடைப்படுத்தினால் அடுத்த குலத்தினர் மதிக்க மாட்டார்கள், ஏளனமாக பேசுவார். அப்படி இந்த தெய்வங்களுடைய இயல்பு
அந்த தெய்வங்கள் யார் அப்படின்னா அவர்களோடு வாழ்ந்தவர்கள், இறப்பிற்கு பிறகு தெய்வமாக்கப்பட்டவர்கள். அந்த தெய்வம் தான் அவங்களுக்கு நல்லதும் செய்யும், அவங்களுக்கு தீமையும் செய்யும். ஆனா தீமை செய்யறதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. ஊர் கூடி அந்த தெய்வத்தை வழிபடுவார்கள், அல்லது சாதி கூடி அந்த தெய்வத்தை வழிபடுவார்கள், அல்லது குடும்பத்தினர் சேர்ந்து வழிபடுவார்கள் என்று ஒரு விளக்கத்தை தருகிறார். அவரே நாட்டுப்புற தெய்வங்கள் மக்கள் பண்பாட்டோடு ஒட்டி உறவாடுபவை அப்படின்னு சொல்றார். மக்களின் வாழ்வியலில் அங்கமாக இருப்பவை, குறிப்பிட்ட வட்டாரத்தை தெரிந்து கொள்ளவோ அவ்வட்டார மக்களை இனங்காணவோ அடையாளங்களாக இருப்பவை நாட்டுப்புற தெய்வங்களே ஆகும் என்று அவர் விளக்குகிறார். நல்ல விளக்கம், அற்புதமான விளக்கத்தை அவர் தந்திருக்கிறார். அப்போ மக்களோடு மக்களாக தெய்வங்களாக இருக்கிறார். இப்போ இந்த இனக்குழு மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்ல பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நம்ம போய் பார்த்தா அவர்களுடைய தெய்வங்களை பற்றி நாம் பேச்சு எடுத்தாலே அவர்கள் எந்த தகவலையும் தரமாட்டாங்க. ஏன்னா அந்த தெய்வம் அவங்களோட இருக்குது, அந்த தெய்வம் தான் அவங்களுக்கு வெளிச்சத்தை தருது, அந்த தெய்வம் தான் அவர்களுக்கு மழையை தருகிறது. அதனால அந்த தெய்வத்தை பற்றி சொல்லி நம்ம கலாய்வுக்கு செல்லக்கூடியவர்கள் தெய்வத்தை கடத்தி கொண்டு போயிருவார்களோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். அதுக்கு காரணம் என்ன? மக்கள் அவர்களோடு அந்த தெய்வத்தோடு இணைந்து இருக்கிறார். இதைத்தான் அவர் துளசி ராமசாமி கூறுகிறார். இப்போ நம்ம பெருந்தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் அது அந்தணர்கள் பூசை செய்யக்கூடிய கோயில்கள். அந்த கோயில்கள் எல்லாம் நாம போய் பார்த்தா அந்த தெய்வத்தை நாம் நமக்காக அவர் அர்ச்சனை செய்வார். ஆனா நாட்டார் தெய்வ கோயில்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஆன உறவு என்பது மிக நேரிடையான உறவு. சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் மழை தரல அப்படின்னா அடுத்த வருஷம் உனக்கு விழா கிடையாது என்று தெய்வத்துக்கு ஆணையிடுவார்கள். மழையை தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டும் இருப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட ஒரு உறவு என்பது ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மா உறவு மாதிரி தெய்வத்தோடு அவர்கள் உறவு வைத்திருப்பார்கள். அப்ப இங்க என்ன, மக்களையும் தெய்வங்களையும் தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. தெய்வங்களின் இருத்தல் என்பது மக்களின் மூலமே உணரப்படுகிறது. மக்களின் வாழ்வியல், பண்பாடு, சிந்தனை ஆகியவற்றோடு ஆழமான தொடர்புடைய தெய்வங்களின் சமூக பண்பாட்டு பன்முக பரிமாணங்களை முழுமையாக புரிந்து கொள்வதும் விளக்குவதும் எளிதன்று. பிறப்பு முதல் இறப்பு வரை தெய்வங்கள் மனிதனோடு கொள்ளும் உறவும், இறந்தபின் மனிதனின் ஆவி மனிதர்களோடும் தெய்வங்களோடும் கொள்ளும் உறவும் மனித வரலாற்றில் பல்வேறு கட்டங்களை கடந்து வந்துள்ளன என்பதை புராணங்களும் வழிபாட்டு மரபுகளும் உணர்த்தும். மனித வரலாற்றின் ஏராளமான தெய்வங்கள் தோன்றின, மறைந்தன, மாற்றி அமைக்கப்பட்டன என்பதை வரலாறு, இலக்கியம் ஆகியவற்றின் மூலம் அறிகிறோம். சமூக பண்பாட்டு மாற்றங்களை பின்தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் மனித சமூகம் தனக்கென்று ஏதோ ஒரு தெய்வத்தை தேவைகளுக்கு ஏற்ப கட்டமைத்துக் கொண்டு நகர்கின்றது என்பதை மறக்க இயலாது. இந்த தொடர்ச்சியான இயக்கத்தை தெய்வங்கள் மக்கள் வாழ்வியலில் கொண்டுள்ள பங்கை வெளிப்படுத்துவதன் மூலமே புரிந்து கொள்ள முடியும். அப்ப மக்களை, தெய்வத்தை புரியணும்னா மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாட்டார் வாழ்வியலுடைய தேவைகளை நிறைவேற்றும் ஆதாரமாக நாட்டார் தெய்வங்கள் செயலாற்றுகின்றன. குடும்பத்தில் நல்ல காரியம் நிகழ, செல்வம் பெருக, நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்றால், நோய் நொடிகள் அகல வேண்டும் என்றால், குழந்தை செல்வம் பெற வேண்டும் என்றால்
என பல்வேறு தேவைகளுக்காக நாட்டார் தெய்வங்களை பல்வேறு முறைகளில் வழிபடுகிறார்கள். இப்ப நாட்டார் தெய்வங்கள் என்ன வரம் கேட்டாலும் இல்லை என்று இல்லை என்றோ, வழங்க இயலாது என்றோ, என்னால் இயலாதது என்றோ அந்த தெய்வங்கள் சொல்வதில்லை என்று பேராசிரியர் ஸ்டீஃபன் கூறுகிறார். பேராசிரியர் ஈ முத்தையா இதனுடைய நாட்டார் தெய்வங்களுடைய இயல்பை பற்றி பேசக்கூடிய இடத்துல, நாட்டார் தெய்வம் ஒரு பொருள் இல்லை, இட்ஸ் நாட் an object. இது மனித வசிப்பின் குறியீட்டு வெளிப்பாடு. அதாவது மனிதன் வசிக்கிறான், மனித வசிப்பினுடைய ஒரு குறியீட்டு வெளிப்பாடாக இருப்பவை நாட்டார் தெய்வங்கள். தெய்வத்தின் இழைகள் ஆன உருவம், தொன்மக்கதை அல்லது கதைப்பாடல் அல்லது நிகழ்த்துதல், வழிபாட்டு சடங்கு முறைகள், கழிப்பு நிகழ்வுகள், பழக்க வழக்கங்கள், அழகியல் வெளிப்பாடுகள் ஆகிய அனைத்தும் மனித வசிப்பின் குறியீட்டு வெளிப்பாடுகள். இப்போ கலாய்வு செய்யணும்னா அப்படிதான் பார்க்கணும். தெய்வத்தை, ஒரு நாட்டார் தெய்வத்தை கலாய்வு செய்து கொண்டு வா அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்தினுடைய பெயரை கேட்டுவிட்டு வழிபடக்கூடியவர்கள் யார் என்று பற்றி கொஞ்சம் போட்டோக்களை எடுத்துட்டு வந்து விட முடியாது. அங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? முதல்ல அதை ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது. அந்த தெய்வத்தை அது ஒரு உணர்வு, அந்த மனித வசிப்பினுடைய குறியீட்டு வெளிப்பாடாக, அந்த வசிப்பு மனிதன் வாழ்க்கையினுடைய குறியீட்டு வெளிப்பாடாகத்தான் தெய்வம் இருக்கிறது. அப்ப தெய்வத்தினுடைய உருவம், தெய்வத்திற்காக நாம ஒரு உருவம் செய்து வைத்திருப்போம். அது பீடமாக இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், அல்லது முகம் மட்டுமே இருக்கலாம், அல்லது மரத்தில் மஞ்சனையை தேய்த்து வைத்து வழிபடலாம், அல்லது வெறுமனே ஒரு கல்லில் களபம் இந்த மாதிரிப்பட்டவற்றை போட்டு வழிபடலாம். இப்படி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப உருவம். அடுத்தது இந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு கதை இருக்கும். அந்த கதை, அந்த கதையை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நிகழ்த்துவாங்க. விழா காலங்களில் அந்த தெய்வத்தை அமைதிப்படுத்துவதற்காக, அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு மரபு பெரும்பாலும் இந்திய பண்பாடுகள்ல எல்லா பண்பாடுகள்லையும் இருக்குது. கேரளத்துல எல்லாம் நிறைய பார்க்கலாம், தமிழ்நாட்டிலையும் நிறைய பார்க்கலாம். வெவ்வேறு வடிவங்களில், ஒரு இடத்துல வில்லுப்பாட்டா இருக்கலாம், ஒரு இடத்துல கனியான் கூத்தாக இருக்கலாம், ஒரு இடத்துல உடுக்கை பாட்டாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வடிவங்களில் அவை வழிபடப்படும், அந்த கதை சொல்லப்படும். அடுத்தது வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகள், அந்த வழிபாட்டு சடங்குகள். அடுத்ததாக அந்த தெய்வத்தை அதனுடைய அந்த தெய்வம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக கழிப்பு நிகழ்வுகள் நடைபெறும், சாமியாட்டம் மாதிரிப்பட்ட விஷயங்கள். அடுத்தது அந்த தெய்வத்துக்கு என்னென்ன விஷயங்கள் படைக்க வேண்டும், அந்த தெய்வம் நம்முடைய பழக்க வழக்கத்தின்பால் பற்றிருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்தது அந்த தெய்வம் அழகான நாட்டார் அழகியலை புரிந்து மக்களுக்கு அது அழகானது. நமக்கு வேணா கரடு முரடா தெரியலாம் அந்த தெய்வம், ஆனால் அது வழிபடக்கூடிய மக்களுக்கு அது அழகானது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை இவற்றை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துத்தான் கள ஆய்வு செய்ய வேண்டும். முதல்ல தொடக்க காலத்துல எல்லாம் கள ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தெய்வத்தை என்ன நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே 2-3 நூல்கள் வந்திருக்கின்றன. தெய்வத்தை பற்றியுள்ள கதையை எடுத்திருப்பாங்க கொஞ்சம். அப்புறம் நிகழ்த்துதல் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எப்படி நிகழ்த்தப்படுங்கிறத பத்தி அங்க இருக்காது. இந்த மாதிரி நிறைய குறைபாடுகளுடன் கள ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தெய்வத்தை கள ஆய்வு செய்வது என்பது கடினமானது.
அப்போ அது தனித்தது ஒரு செயல்பாடாக விளங்காது. எப்பவுமே அந்த தெய்வம் பல்வேறு செயல்பாடுகளில் இருந்து உருப்பெறக்கூடிய ஒரு மனோபாவம். தெய்வம் என்பது தன்னளவில் ஒரு வழக்காராக செயல்பட தனித்து அது ஒரு நாட்டார் தெய்வம் அப்படின்னு இருக்க முடியாது. இது பல வழக்காறுகளுடைய தொகுதியாக இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வழக்காறுகளின் தொகுதி. தெய்வத்தினுடைய கதை அல்லது கதைப்பாடல் அல்லது வேற ஏதோ ஒரு வடிவம் அல்லது ஒரு நிகழ்த்துதல், சடங்கியல் நிகழ்த்துதல், தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள், அந்த 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 மக்களுக்கும் தெய்வத்துக்குமான உறவுகள், இது மாதிரிப்பட்ட பல்வேறு வழக்காறுகள் அதுக்குள்ள இருக்குது. தெய்வம் என்பதற்குள்ள ஒரே நேரத்தில் இருந்து கொண்டிருப்பது போலவும் இல்லை என்பது போலவும் இருக்கும் அந்த தெய்வம். நாட்டார் தெய்வத்தை சேகரிக்கிறது அல்லது அறிந்து கொள்ளுதல் என்பது அத்தெய்வம் குறித்த வழக்காறுகளை சேகரித்தல் அல்லது அறிந்து கொள்ளுதல். சேகரிக்கிறதுன்றது தெய்வத்தை அறிந்து கொள்ளுதல். நாட்டார் தெய்வங்களை அந்த பொதுவாக தென் மாவட்டங்கள்ல அம்மன் மாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை மாவட்டத்திலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி, அல்லது குமரி மாவட்டத்திலும் சரி, அல்லது பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் நாள் குறிப்பிட்டார் அல்லவா, ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம், அந்த நெல்லை மாவட்ட பகுதியாக இருந்தாலும் சரி, இங்க அம்மன்கள் மாடன்கள் என்கிறது ரொம்ப முக்கியமானது. முத்தாரம்மன், காளியம்மன், பத்திரகாளியம்மன், உச்சினி மாகாளியம்மன், தோட்டுக்காரியம்மன், பூலங்கொண்டாளம்மன், மாடத்தியம்மன், இசக்கியம்மன், இந்த மாதிரி அம்மன்களுடைய வகைக்கு எடுத்துக்காட்டுகள் வைத்தே கொள்ளலாம். அதே மாதிரி மாடன்களை பார்த்தா சுடல மாடன், வண்ணார மாடன், கொலமாடன். கொலமாடன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மக்கள் சொல்லும்போது சுடலமாடன் அல்லது சொல்லமாடன், வண்ணார மாடன், குலமாடன், செங்கடாக்காரன், கருங்கடாக்காரன், பிச்சைக்காலன், முத்துப்பட்டன், சின்னத்தம்பி, இந்த மாதிரிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் மாடன்கள் என்ற பிரிவில் அடங்கும். அப்போ சில அம்மன்கள் என்ன செய்யும் அப்படின்னா, கைலாயத்துல பிறந்து பூமிக்கு வரும். சில தெய்வங்கள் பூமியிலேயே பிறந்து பூமியிலேயே ஏதோ ஒரு காரணத்துக்கால இறந்து அல்லது வன்கொலை செய்யப்பட்டு அல்லது தற்கொலை செய்யப்பட்டு இறந்து அதன் பிறகு மேலுலகம் சென்று வரம் வாங்கி பூமிக்கு உட்கார்ந்துருக்கும். அப்படி நிறைய கதைகள் இருக்கு. அப்போ இந்த அம்மன்களுடைய பிறவியை பற்றி நாம் சொல்லும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பார்வதி அல்லது சிவனோடு தொடர்புடையதாக அவை இருக்கும். பார்வதியினுடைய வியர்வை துளி வேள்வி தீயில் விழ அதனின்று தோன்றியவள் முத்தாரம்மன். காளியம்மன் வடிவும் பத்திரகாளியம்மன் வடிவும் சிவன் அது வலது கண்ணில் இருந்தும் சில வேளைகளில் ஒரு பானை அல்லது முட்டைக்குள்ளில் இருந்து வந்தவை. உச்சினி மாகாளியம்மன் விஷ்ணுவால் கொல்லப்படும் இரணியகசுபுவின் குருதியில் இருந்து தோன்றுகிறாள். இவ் அம்மன்கள் நான் சொன்னேன் அந்த நம்ம பெருந்தெய்வம் அப்படின்னு கருதிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த அம்மன்களில் இருந்து வேறுபட்டார். முத்தாரம்மன் நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல, அதாவது தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் எல்லா ஊர்களிலையும் காணப்படும். அது மாதிரி காளி அல்லது பத்திரகாளி இதுவும் எல்லா பகுதிகளிலும், இந்த தென் மாவட்டங்கள்ல எல்லா பகுதிகளிலையும் காணப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு வகை. அப்ப இந்த அம்மன்களில் இருந்து வேறுபட்ட சில அம்மன்கள் இருக்கு. அது நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில இறக்கும். அது வன்கொலை செய்யப்பட்டதாக இருக்கலாம் அல்லது தற்கொலை செய்யப்பட்டதாக இருக்கலாம். துள்ள துடிக்க போறதும்பாங்க அவங்க.
அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக இசக்கியம்மன், தோட்டுக்காரியம்மன். இசக்கியம்மன் வந்து நிறைய இசக்கி இருக்கு. அது பிறகு நான் சொல்றேன். அப்போ இந்த தோட்டக்காரியம்மன் இந்த 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 மாதிரிப்பட்ட அம்மன்கள் குறித்து பலர் பேசியிருக்காங்க. ஏ.கே. ராமானுஜன், எல்மோர், ஓப்பர்ட், இந்த மாதிரிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி கிராம தேவதைகள் இந்த இதை பற்றியெல்லாம் கூறுகிறார். இந்த இப்ப நாம் அந்த அம்மன்கள் மாடன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னேன். இப்ப நாட்டார் தெய்வத்தின் பெயர் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்தமா சாமி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தெய்வத்துக்கு ஒரு பெயர், தோட்டுக்காரி அம்மன் இருக்கு. இந்த கதையில அந்த இந்த 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 தோட்டுக்காரி என்கின்ற இந்த பெண் காதில் அணிந்திருந்த தோட்டை கழுத்தி வைத்துவிட்டு தீப்பாய்ந்து உயிர் இறந்தாள். அதனால அவளுக்கு பேரு தோட்டுக்காரி அம்மன். அந்த தெய்வகன்னி அப்படின்னு எல்லாம் முதல்ல சொல்லுவாங்க. ஆனாலும் தோட்டுக்காரின்னு பேர் வர்றதுக்கு காரணம் அது. அப்போ சில தெய்வங்களுக்கு ஏன் இந்த மாதிரிப்பட்ட பேர் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எசக்கிலையும் கூட களியங்காட்டு நீலி தான் எசக்கியம்மன், மேலாங்கோட்டு எசக்கியம்மன், ஆத்தங்கரை இசக்கி, ஆலடி இசக்கி, முப்பந்தல் இசக்கி, இந்த மாதிரி ஒரு வேளை அந்த இடத்தினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தையும் சொல்லலாம், அல்லது அந்த தெய்வத்துக்காக வேற கதைகளும் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வேறுபட்ட கதைகள் கொண்ட தெய்வங்களாகவும் இருக்கலாம். இதெல்லாம் பூமியில் பிறந்த தெய்வங்கள். அப்போ இந்த நாட்டார் தெய்வத்து அதே மாதிரி மாடனுக்கு சொடல மாடன், வண்ணார மாடன், கொல மாடன், எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம பேரை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்தால் இந்த பெயர் ஏன் வந்தது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வணங்கப்படக்கூடிய பகுதி. இந்த தெய்வம் வணங்கப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த பகுதியில் இந்த தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன? அப்ப தென் மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் இந்த தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன? எசக்கியம்மன் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அதன் ஊர்ல அதனுடைய இருப்பு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அந்த ஊர்ல அந்த இருப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தல். அடுத்ததாக இப்ப சுடலமாட சாமின்னு பாருங்களேன். அது சாதாரணமாக சுடலை அப்படின்னு பேரு. சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் சாதாரண. சில ஊர்கள்ல நம்ம பார்த்தா நெல் அறுவடை செய்து கொண்டு களத்தில் போட்டு நெல்லை தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய களங்கள், அந்த களங்கள்ல ஒரு மூலையில இந்த தெய்வத்தை வச்சிருப்பாங்க. கேட்டா சுடலமாடன்பாங்க. ஊருக்குள்ளேயும் இருக்கும், இது சுடுகாட்டுலயும் இருக்கும். அப்ப சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த இருப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்த ஆண் பெண் தெய்வங்களை பற்றி நான் முதல்ல குறிப்பிட்டேன். இந்த பெண் தெய்வங்களை கூட வேறுபடுத்தி காட்டுவார் ஏ.கே. ராமானுஜன். அதெல்லாம் நீங்க தனியாக ஏ.கே. ராமானுஜனை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அவர் 2 அம்மன்களையும் வேறுபடுத்தி காட்டுவார். பேராசிரியர், அதாவது 2 அம்மன்கள் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்வாரு? பர்த் மதர், ட்ரூத் மதர், பிரஸ்ட் மதர், ட்ரூத் மதர். அதாவது பாலூட்டக்கூடிய அன்னையர்கள், ட்ரூத் மதர் கோரைப்பல், இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அம்மன். இதை வேறுபடுத்தி அவர் நிறைய வேறுபடுத்தி பல விஷயங்களை. முக்கியமான கூறு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரஸ்ட் மதர், அதாவது பாலூட்டக்கூடிய அந்த அம்மன்கள், அந்த அம்மன்கள் மரக்கறி உணவு தான் உண்ணும். இந்த ட்ரூத் மதர் இரத்தப்பலி கேட்பவையாக இருக்கும்.
அது பிராமணர்கள் அல்லது பிராமணமயமாக்கப்பட்ட குருக்கள் தான் இந்த பிரஸ்ட் மதரை வழி பூசை செய்வார்கள். ஆனால் மற்ற ட்ரூத் மதருக்கு வேறு சாதியினர் வந்து பூசை செய்வார்கள். இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். வானமாமலை இந்த இடத்துல பேராசிரியர் வானமாமலை இந்த இடத்துல அற்புதமான சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். தேவியரில் பெரும்பாலானவை மூர்க்க தேவதைகளை, பரட்டை தலை, கொட்டை விழி, கோரைப்பற்கள் முதலிய அசுர அம்சங்கள் எல்லா தேவதைகளுக்கும் பொதுவானது. இவை பெண்ணாதிக்க சமுதாயத்தின் எச்சமாக நிற்கின்றன. இவற்றுள் முத்தாரம்மன், குமரி, செல்வி முதலிய தேவியர் தென்பாண்டி நாட்டில் பிரபலமானவை. இவை மனம் புரிந்து கொள்ளாத தேவியர். இவற்றை பயத்தோடுதான் மக்கள் வழிபட்டனர். இவை தமக்கு கொடுக்க வேண்டியதை பக்தர்கள் தராவிட்டால் பெரும் துன்பம் விளைவிக்கக்கூடியவை என்று நம்பினார்கள். யக்ஷி என்ற சமண மதத்தவர் சாந்த தேவதை பாமர மக்களின் இசக்கியாக மாறிவிட்டது. காளி, மாரி வங்கத்திலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் பண்பாட்டு தொடர்பின் காரணமாக இங்கு குடியேறியவை. ஜக்கம்மாள் ராஜகம்பளத்து நாயக்கர்களது தெய்வம். கொத்துப்பல்லாரியிலிருந்து அவர்கள் வருகின்ற காலத்தில் அதனையும் கூடவே கொண்டு வந்து விட்டார்கள். தேவியரில் பல தேவக்கடவுளரோடு இணைப்பு பெற்றுவிட்டன. காளி தனியாகவே வணங்கப்பட்டாள். அது சைவ சமயத்தில் பார்வதியோடு சேர்த்து ஒரு அம்சமாக்கிவிட்டது. பெரும்பாலானும் பழமையான தேவதைகள் சிவனது மனைவிகளாக மாறிவிட்டன. ஆயினும் சிவன் விஷ்ணு கோயில்கள் இல்லாத சிறு கிராமங்களிலும் ஒரு தேவியின் கோயில் இருக்கும். இக்கோவிலுக்கு சிறப்பான நாள்களில் கொடை கொடுப்பார்கள். நவராத்திரியின் போது திருவிழாவும் நடைபெறும். சிறு கோயில்களில் ஒரு நாள் மட்டுமே கொடை நடைபெறும் என்று பேராசிரியர் வானமாமலை அந்த பெண் தெய்வங்களை பற்றி குறிப்பிடுகிறார். அப்ப நெல்லை, தூத்துக்குடி, குமரி இங்கே போன்ற தென் மாவட்டங்களில் வழங்கக்கூடிய கதைப்பாடல்களில் இசக்கியம்மன் கதைப்பாடலும் தோட்டுக்காரி அம்மன் கதைப்பாடலும் இருவேறுபட்ட அம்மன்கள் குறித்தவை. அதான் ரொம்ப இசக்கியம்மன் பழகைநல்லூரில் காசிகுலத்தில் பிறந்து கோவில் நம்பியை காதலித்து அவனை பின்தொடர்ந்து சென்று அவனால் கொல்லப்பட்டு அடுத்த பிறவியில் அவனை பழிவாங்குகிறார். மேலே பிடாரிக்கு குறிப்பிட்ட பண்புகளுள் பல அவளுக்கு புரிந்து வருவதை காணலாம். மேலே குறிப்பிட்ட இந்த பிடாரி தோட்டுக்காரி அம்மன் பிடாரிக்குரிய இத்தகைய பண்புகளை கொண்டவள் அல்லள். மாறாக தன்னுடைய குலப்பெருமையை காப்பதற்காக தற்கொலை செய்து கொண்டது. நம்ம பார்க்கலாம். இது இந்த மாதிரி பட்ட தெய்வங்கள் நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். அடுத்தது, இந்த தெய்வங்களை எப்படி வச்சு வழிபட பார்க்கலாம். நமக்கு தெய்வங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல சிலைகள், அந்த சிலைகளுக்கு சந்தனத்தால் முழுக்காப்பு சாத்தியிருப்பார்கள். அபிஷேகங்கள் செய்வோம். இதெல்லாம் நடக்கும். நாட்டார் தெய்வங்கள் பெரும்பாலும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா பீடங்கள். அதை இங்க தென் மாவட்டங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கூடம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. கூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாது. கூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாடன் கோயில்கள்ல பெரும்பாலும் சிலைகள் ஒரு காலத்துல இல்லை. இப்ப மாடன் கோயில்களுக்கும் மக்கள் ஓரளவுக்கு பொருளாதார வசதி பெற்ற பின்பு தாங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு அவர்கள் சிலை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். சிலைக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா செங்கல் அல்லது மண்ணால் ஒரு தலைப்பகுதியை மட்டும் ஒரு தலைப்பகுதியை மட்டும் தனியாக காட்டியிருப்பார்கள். அது சாதாரணமாக செவ்வகமாக இருக்கும் அல்லது கொஞ்சம் லேசாக விரிந்த அளவில் இருக்கும். தலைப்பகுதி மட்டும் லேசாக
புடைத்து காணப்படும். முக உருவம் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த தலைப்பகுதியை மட்டும் ஒரு முகத்தை செய்து கல்லாலோ அல்லது மண்ணாலோ செய்து வைத்திருப்பார்கள். இந்த மாதிரிப்பட்டதையும் பார்க்கலாம். இதை கூடம் என்று சொல்லுகிறார்கள். இது சிலைகள் உள்ள மாடன் கோவில்கள் நிறைய இருக்கு. சிலைகளாக கையில் வெட்டறிவாளோடு இருக்கக்கூடிய மாடன் தெய்வங்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த அந்த மாதிரிப்பட்ட எண்ணிக்கையில பார்க்கும்போது இந்த பீடங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்ப ஒரு தெய்வத்தினுடைய பெயரை கொண்ட கோவில் என்று குறிப்பிட்டாலும் நமக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா கூடங்கள் 21. சில இடங்கள்ல 2 சுடலமாடசாமி பக்கத்துல இருக்கக்கூடிய பேச்சியம்மன் மட்டும்தான் பீடங்களாக இருக்கும். ஆனா அந்த கொடை நேரத்துல அங்கங்கையாக சில இடங்கள்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல சின்ன சின்ன பீடங்கள் அமைப்பார். 21 பீடம். சில இடங்கள்ல வரிசையாவே வச்சிருப்பாங்க. அந்த 21 அப்படிங்கிறது அது ஒரு கணக்கு. 21 பேந்தியன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க நெல்லை மாவட்டத்துல ஒரு பெரிய வில்லுப்பாட்டுக்காரர் இருந்தார், ஐயம்பிள்ளை அப்படின்னு சொல்லி. அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், 21 பீடம்னு சொல்றாங்களே, அது என்ன பேரு அப்படின்னு சொல்லி. ஒரு பாட்டாகவே அந்த பெயர்களை சொன்னார். எனக்கு பாட தெரியாது, அதனால பேரை மட்டும் சொல்றேன். சிவனஞ்ச பெருமாள், அரச மகன், தவசி தம்புரான், லாட சன்னியாசி, கட்டையேறும் பெருமாள், பேச்சி, பிரம்மராட்சசி, பாதாளகண்டி, இசக்கி, மாடத்தி, புலையன், புலச்சி, மொட்டையன், சட்டநாதன், சேத்திரபாலன், சங்கிரிபூதத்தான், கசமாடன், ஒளிமுத்து, பலவேசம், தளவாய், சுடலை. 21. இதே மாதிரி நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல சுயம்பு என்று கலைமாமணி சுயம்பு ராஜன் என்ற ஒரு வில்லுப்பாட்டு புலவர், இப்ப அவர் உயிருடன் இல்லை. அவரிடம் கேட்டேன். அவர் வேறொரு பெயர்களை வேற சில பெயர்களை சொன்னார். சுடலை மாடன் அது பொது பேரு. முண்டன், சுடலை மாடனுக்கு நேரு எதிர்த்தாப்புல இருக்கும் முண்டன். சுத்த வீரன், பலவேசக்காரன், அண்ணாவி, மாசான முத்து, மாசான போட்டி, கட்டையேறும் பெருமாள், பஞ்சி மாடன், புளிதோண்டி மாடன், கல்லடி மாடன், கௌதல மாடன், காட்டு மாடன், ஆறுகுல போத்தி, சீவலப்பதி சுடலை, ஊசிக்காட்டு மாடன், ஆறுமுகமங்கல மாடன், வண்ணார மாடன், குலமாடன், தளவா மாடன், கசமாடன். இது சொல்லிக்கிட்டு வாதையிலையும் அதே மாதிரி 21 வாதைகள் உண்டு. வெட்டுப்பட்ட வாதைகள், அதாவது கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள். அதுக்கு சொல்றாரு. மன்னங்கருங்காலி வாதை, வடக்கத்து வாதை, ஈனக்குல வாதை, ஈனக்குலை எசக்கி, கடுவா மூர்த்தி வாதை, போக்குவரத்து வாதை, புதுப்புனத்து வாதை, கைமுறிவாழ் வாதை, கருங்கிடாக்காரன், செங்கிடாக்காரன், ஆயனக்கோட்டு போத்தி, ஆனைக்கட்டு தம்புரான், இளநேரத்து வாத, எடுத்தடிவாழ் வாத, வெட்டருவாழ் வாத, பட்டாணி மாடன் வாதை, பாலாட்டுக்காரி, சூலாட்டுக்காரி, மணிகிணிக்கி வாதை, மகுடந்தட்டி வாதை, மந்திரமூர்த்தி வாதை. பேர்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அவ்வளவு மனப்பாடமா வச்சிருக்காங்க இந்த வில்லுப்பாட்டுக்காரங்க. ஊர் மக்களுக்கு தெரியும் இந்தந்த தெய்வத்துக்கு இந்தந்த ஆள் சாமி ஆடும். அந்த நேரம் கோமரத்தாடி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் தலைமை தெய்வம். எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு ஆடக்கூடியவர். அப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, தெய்வத்தினுடைய பெயர்கள் ரொம்ப முக்கியம், வணங்கப்படக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியம், ஆண் தெய்வம் பெண் தெய்வங்கிறது வேறுபாடு முக்கியம். அடுத்தது பீடங்கள் ரொம்ப முக்கியமாக. அடுத்தது தெய்வங்களுக்கு எடுக்கப்படக்கூடிய விழா. அது இதை தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் கொடை விழா அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பரண் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பரண் வெட்டு அப்படின்னு சொன்னா பன்றி அல்லது ஆடு அதை பரண் கட்டி பரணில் அந்த
ஆடு அல்லது பன்றியினுடைய 4 காலையும் 4 மூலையில் வைத்து கட்டி அதை பலியிடுவது. இதுதான் பரண்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரண்வெட்டு போக ஊட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. காளி ஊட்டு, காளிக்கு கொடுக்கிற விழா ஊட்டு. அப்ப கொடை ஊட்டு அப்படின்னு பார்த்தா தெய்வத்துக்கு ஊட்டுவது ஊட்டு. அப்புறமா தெய்வத்துக்கு கொடுத்தல் கொடை. கொடுக்கிறதுன்னா சாதாரணமா கொடுக்கிறது இல்லைங்க. தெய்வத்துக்கு கொடுத்தல் நம்ம பெருந்தெய்வ கோயில்கள்ல நம்ம பார்க்கிறோம். அங்க தெய்வத்துக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி சோறு கொஞ்சம் போல ஒரு பாத்திரத்துல வச்சு துணி போட்டு மூடி அதை தூக்கிட்டு மடப்பள்ளியிலிருந்து கொண்டு வருவாங்க. யாரும் குறுக்க போகக்கூடாது. அதை கொண்டு வந்து தெய்வத்தின் முன்னால் படைப்பார். நெல்லையப்பர் அவரால் தான் இந்த ஊருக்கே பேரு. திருநெல்வேலிக்கு நிறைய நிலபுலங்களுக்கு அதிபதி. அவருக்கும் அதுதான் உணவு. அதே மாதிரி பத்மநாப சாமிக்கு தங்க கொட்டாங்கச்சி அல்லது சிரட்டையில சோறு. ஆனா நாட்டார் தெய்வங்களுக்கு அப்படி இல்லை. இந்த வருஷம் நல்ல விளைச்சலை தந்திருக்க சாமி, சாப்பிடு சாமி, நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரே என்னன்னா படைப்பு. 1 கோட்டை அரிசி, 2 கோட்டை அரிசி, சோத்து நிறைய பொங்கி, பெரிய பெரிய பாத்திரங்கள்ல பொங்கி அந்த சோறை கொண்டு வந்து இலைகள் எல்லாம் பரத்தி அந்த சோறை கொண்டு குவித்து வைப்பார். கிட்டத்தட்ட 1 ஆள் உயரம் 2 ஆள் உயரத்து வரைக்கும் சோறு குவித்து வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அதுல சாமிக்கு எது பிடிக்குமோ, நான்வெஜ் பிடிக்குமோ வெஜ்ஜு பிடிக்குமோ அந்த மாதிரிப்பட்ட குழம்பு வகைகள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. அதுக்கு மேல மலர் மாலைகளை சூடி தீப்பந்தத்தை அதுல குத்தி வைப்பார்கள் தெய்வத்துக்கு. அதே மாதிரி தெய்வத்துக்கு கொடுத்தல்ங்கிறது நிறைய பார்த்தா தெரியும். கொடை கோயில் பார்த்தா, கோயில் கொடை விழா நடக்கக்கூடிய கோயில்ல பார்த்தா நிறைய கொலைகள், வாழை கொலைகள் கட்டியிருப்பாங்க நேர்ச்சி. அதே மாதிரி நிறைய நுங்கு, நிறைய இளநீர்கள் கொலை கொலையாக கொண்டு கட்டியிருப்பார்கள். என்ன செழிப்பா வச்சிருக்கக்கூடிய சாமிக்கு, இந்த ஊரை செழிப்பா வைத்திருக்கக்கூடிய சாமிக்கு, இந்த ஜாதியை, இந்த எங்க குடும்பத்தை செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய சாமிக்கு நாங்க நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தல். இதுதான் கொடை அப்படிங்கிறது. அந்த இந்த மற்ற கோயில்கள்ல நாம இந்த தன்மையை பார்க்க முடியாது. இந்த தெய்வங்களுக்கு பெரும்பாலும் ஆண்டுதோறும் ஒரு முறை இந்த கொடை விழா நடக்கும். பெரும்பாலும் பொருளாதார வசதியை பொறுத்து சில வேளை என்ன பண்ணிடுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க, 3 வருஷத்துக்கு ஒருக்க, அல்லது 4-5 வருஷத்துக்கு ஒருக்க தெய்வத்துக்கு கொடுத்தல் என்பது நடக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதங்கள்ல கொடை விழாக்கள் நடக்கும். இந்த 3 மாவட்டங்கள். குமரி மாவட்டத்துல பெரும்பாலும் சித்திரை, வைகாசி இந்த மாதங்கள்ல நடக்கும். வைகாசி வரைக்கும், பங்குனி, சித்திரை, வைகாசி. நெல்லை மாவட்டத்துல பல இடங்கள்ல ஆனி, ஆடி. ஏன்னா இங்க ஆனி ஆடி மாசத்துல மழை பெய்யாது. குமரி மாவட்டத்துல சாரல் பெய்யும், கேரளத்துல மழை பெய்யறதுனால. அதனால இங்க நல்ல வெயில் அடிக்கிறதுனாலதான் இங்க அவர்கள் ஆனி ஆடி மாசத்திலையும் கொடை கொடுப்பார்கள். அப்ப இந்த கொடையில முதல்ல முத்தையாசார் சொன்ன சில விஷயங்களை நான் சொன்னேன். அதனுடைய அழகியல் வெளிப்பாடு, அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்லுதல் என்பது. அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்லுவதற்கு ஒண்ணு வில்லுப்பாட்டு அல்லது கணியாங்கூத்து இந்த பகுதியில இருக்கும். பெரும்பாலும் சிலது வில்லுப்பாட்டும் கணியாங்கூத்தும் இருக்கும். சில நேரங்கள்ல சாமியை வரவழைத்து
சாமியாடியினுடைய அல்லது கோமரத்தாடியினுடைய உடம்பில் ஏற்றக்கூடிய வேலையை இந்த வில்லுப்பாட்டு செய்யும் அல்லது கணியான்பூச்சி செய்யும். ஐயாண்டி மேளத்திலையும் தெய்வம் வரக்கூடிய சாமிகளும் உண்டு. அப்போ இந்த கொடை எந்த தெய்வத்திற்கு நிகழ்த்தப்படுகிறதோ அந்த தெய்வத்திற்காக பாடப்படக்கூடிய இந்த கதை, அந்த கதை சொல்லுவதும் ஒரு வழிபாடாகவே. வில்லுப்பாட்டுங்கிறது பொழுதுபோக்குக்காக இல்லை. வில்லுப்பாட்டு என்பது ஒரு வழிபாடு. சீப்பில்லாத கல்யாணமா அல்லது பருப்பு இல்லாத கல்யாணமா, வில்லு இல்லாத கொடையா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வேணும் வில்லு. இங்க உள்ள தெய்வங்களுக்கு அந்த அந்த வில்லுப்பாட்டின் வழியாக தெய்வத்தை ரொம்ப கூர்ந்து சாமியாடிகளும் அந்த ஊர் மக்களும் அந்த கதையை கேட்பார். நான் கலாய்வுல இதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆடு வெட்டுவதற்காக பரன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பரன் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பரன் கட்டக்கூடிய இடத்துல இந்த கதையை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் அந்த பரன் கட்டிக்கிட்டு இருக்கிறவர் வில்லுப்பாட்டு பாடகர்கள் பக்கத்துல வர்றார். பாட்டை நிற்பாட்டு, கதையை முழுக்க பாடுனியா? ஆமா பாடுனேன். என்ன கதை பாடுனேன்? வாத கதை பாடுனேன். வாத கதையா? வாதைக்கு எத்தனை பிறவி உண்டு? வாதைக்கு 7 பிறவி உண்டு. ஆனா நீ எத்தனை பாடுன? நான் 3 பிறவி தான் பாடுனேன். அதுக்கப்புறம் கதை நகண்டு போயிட்ட. அதனால நீ இப்ப என்ன செய்யற? திருப்பி மீதி உள்ள 4 பிறவியையும் பாடிவிட்டுத்தான் நீ அடுத்தால போகணும். கதை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிச்சைக்காலன் கோயிலுக்கு போன. அந்த கோயில்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சாமி ஒவ்வொரு வரியாக பாட்டை கேட்கும். வில்லுப்பாட்டுக்காரர் பாடி சாமி அடிக்கு சாமி வந்தாச்சு. அப்போ வில்லுப்பாட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு சாமி வந்து கதையை தன்னுடைய கதைய சாமி ஆடி கேட்கிறார். ஒவ்வொரு பாட்டை பாட்டு அப்படின்ட்டார் ஒரு இடத்துல. ஆனா பிச்சைக்காலம் கோயில்ல சாமி ஆட்டங்கிறது நீங்க அதாவது இடுப்புல சுத்தி வெட்டறிவாள்களை தொங்கி விட்டுட்டு கையில் ஒரு வெட்டறிவாளை வைத்து மண்டையில் இடித்து கொண்டே ஆடுவார் சாமியாடி. ரொம்ப உக்கிரமா இருக்கும். அதெல்லாம் அப்ப கல்லூரி அந்த ஆய்வு மாணவர் இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பாட்டை நிப்பாட்டினார். வில்லுப்பாட்டு இந்த சுயம்புராஜன் சொன்னேன் இல்லையா, சுயம்புராஜன் தான் அந்த பாட்டை பாடினார், வில்லுப்பாட்டு. அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் ஒவ்வொரு வரியாக சுயம்புராஜனுக்கு கதையை அந்த கதை வரிகளை சொல்ல அவர் எடுத்து திருப்பி ராகத்தோடு பாடணும். இதுதான் அங்கு உள்ள நியதி. ஊர்க்காரங்க இன்வால்வ் ஆகுறாங்கிறதுக்காக. கதை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்த உடனே இவர் நிப்பாட்ட சொல்லிட்டாரு. என்ன பேர் சொன்ன? பிச்சைக்காலன்னு சொன்னேன். நீ பிச்சைக்காலன்னு சொல்லலையே என் பேர, நீ சப்பக்காலன்ல சொன்ன. இல்லையா, நான் அப்படி சொல்லுவேன் ஐயா. பாடு. அதாவது கதை கேட்டல் என்பது ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு கதை கேட்டல் என்பது ஒரு புனிதமான செயல். ஆண்டுதோறும் அந்த கதை தெரிந்த கதை தான். அவர்களுக்கு தெரிந்த கதையை ஆண்டுதோறும் கேட்டல் என்பது, அந்த முத நாள் அந்த ஊர்ல போய் நான் சேகரிக்க போகும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட அந்த தெய்வத்தை பற்றி பிச்சைக்காலனை பற்றி சொல்றாரு. பாட்டு வரிகளையும் சேர்த்தே சொல்றாரு. நான் கேட்டேன், எப்படி உங்களால சொல்ல முடியாது? வருஷந்தோறும் கேட்கறோம்ங்களா, மனசுல பதிஞ்சிட்டு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அப்ப ஆண்டுதோறும் அவங்க வந்து எப்படி பாடுகிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போ தெய்வத்தினுடைய கதை என்பது ரொம்ப முக்கியமானது. இதுதான் கொடை விழாவில் ரொம்ப அடிப்படையான. இந்த கொடை விழாவுக்கான பொருள் செலவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா,
ஊர் வரி போடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தலைவரி. ஒரு வீட்டுக்கு 2 பேர் அப்பாவும் மகனும் திருமணமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னா 2 வரி. திருமணம் ஆகாத ஆனா வேலை பார்க்கக்கூடியவனுக்கு அறவரி. இந்த மாதிரி வரிகளை வந்து கொஞ்சம் நன்கொடை போல பெற்று அதை வந்து நடத்துவார். இந்த தெய்வமுற்று ஆடக்கூடிய அந்த 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 ஆட்டம் என்பது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது. இதெல்லாம் பேட்டியில தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்சர்வேஷன் என்று கலை ஆய்வுல ஒரு மெத்தட் உண்டு. ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே ஒரு கோயில்ல தெய்வத்தினுடைய கதை பாடப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கு அந்த கதையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இது. அப்புறம் இந்த தெய்வங்கள் அந்த கதையில ஒரு அம்சம் சேர்ந்து வரும். என்ன அப்படின்னு சொன்னா, வழிபாட்டிடம் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? சும்மா வந்து ஒரு தெய்வத்தை வந்து மக்கள் கும்பிட மாட்டாங்கல்ல. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 3 காரணத்தை சொல்லலாம். 3 காரணத்தை வந்து நான் என்னுடைய ஆய்வுல நான் முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறேன். அது வேறையும் கூட வரலாம். அதாவது முதலாவதாக, ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு குடிபெயர்ந்து செல்பவர்கள் தாம் வழிபட்டு வந்த தெய்வத்தை தாம் வாழப்போகும் இடத்திற்கு கொண்டு செல்லுகின்ற வழக்கம் தொன்று தொட்டு இருந்துள்ளது. வழிபடக்கூடிய தெய்வத்தை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வாழ போகும்போது அந்த தெய்வத்தை அவங்க கொண்டு போவாங்க. இது இருந்திருக்கு. அவ்வாறு செல்லும் பொழுது தாம் வாழ்ந்த இடத்தில் உள்ள தெய்வம் உறைந்த இடத்திலிருந்து பிடிமண் எடுத்து செல்வார். ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்துக்கு கீழே கொஞ்சம் சுரண்டி அல்லது மண், அந்த மண்ணை எடுத்து பத்திரமாக வேற எங்கேயும் கீழே வைக்க மாட்டாங்க. மடியிலேயோ எங்கேயாவது பத்திரமாக வைத்து அந்த தெய்வத்தை, அதாவது என்னன்னா மண்ணு எடுத்துட்டு போகும்போது அந்த தெய்வம் கூட வருதுன்னு அர்த்தம். அப்ப தெய்வத்தை பாடினா அது வரும். அப்படி கொண்டுட்டு போய் தாம் எந்த ஊருக்கு போய் குடிய வாழ போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அங்கு ஒரு பீடத்தை அமைப்பார்கள் அல்லது சிலையை வைப்பார்கள். இதுதான் இதுக்கு பேரு போட்டு கொடுத்த சாமி அப்படிங்கிறது. இங்க போட்டு கொடுக்கறதுன்னு வேற அர்த்தம் இருக்கு, அது இல்லை. இது போட்டு கொடுத்த சாமி, போட்டு போட்டு கொடுத்தல் என்று அந்த பிடிமண் எடுத்துக்கொண்டு பிடிமண்ணை போட்டு தெய்வத்தை. இரண்டாவதாக, மக்கள் வந்து மைக்ரேட் ஆவாங்க. மைக்ரேட் அது பெர்மனண்டா கூட இருக்காது. வணிகம் செய்வதற்கு அல்லது பருவகால தொழில் செய்வதற்காக அந்த காலத்துல நாங்கெல்லாம் குமரி மாவட்டத்துல வந்து தோவாளை தாலுகாவில் இருந்தோம். அப்போ கல்குளம் விளவங்கோடு தாலுகாவில் இருந்து இந்த அறுவடை நேரங்களில் வயல் அறுவடைக்காக வந்து தங்கி அறுவடை செய்து 1.5 மாதம், கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருப்பாங்க, இந்த ஊர்ல இருப்பாங்க. இருந்து அறுவடை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போவாங்க. இந்த மாதிரி பருவகால தொழில் செய்வதற்காக அல்லது வணிகம் செய்வதற்காக போவாங்க. அப்ப அங்க நடைபெறக்கூடிய திருவிழா இந்த மாதிரி பட்டதுலையும், கொடை இந்த மாதிரி பட்டதுலையும் அவங்க பார்வையாளர்களாக இருப்பாங்க. திரும்ப அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். துன்ப துயரம் வரும், அல்லது கொள்ளை நோய் வரும். இந்த மாதிரி ஏதாவது வந்தா உடனே ஒரு யோசிக்காரன் அல்லது மந்திரவாதத்தை போய் விஷயத்தை கேட்பாங்க, என்ன விஷயம். அப்ப அவர் சொல்லுவார், நீ அங்க அந்த ஊருக்கு போனீங்களா, அங்க உள்ள தெய்வம் இந்த தெய்வம், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு பேர சொல்லி அந்த தெய்வம் உன் பின்னாடி வந்துட்டியா, வந்து இந்த ஊர்ல எங்க உட்கார்றதுக்குன்னு தெரியாம அது கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த தெய்வத்தை உன் இடத்துல ஒரு பீடம் போட்டு அந்த தெய்வத்தை இருத்தி நீ கொடை கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பீடம் அமைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இது வந்து ஆவியம் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு தொடர்புடையது. அதாவது அடுத்தது, இந்த 3ஆவதாக, குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு நோய் வரும், அல்லது பனை ஏறுவாங்க, பனையில இருந்து கீழே விழுந்துருவாங்க, அல்லது மரம் ஏறுவாங்க கீழே விழுந்துருவாங்க, அல்லது வேற ஏதோ ஒரு சோகம் இல்லாம ஆகும்.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு செய்தா, ஏதோ ஒரு தெய்வம் கனவுல தோன்றி அந்த எனக்கு வந்து கோயில் வச்சு அல்லது வழிபாட்டிடம் வைத்து எனக்கு பூசை பண்ணு, அப்ப நான் அந்த நோயை குணமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. இது நான் சேகரித்த இதுல இந்த 3க்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. சுடலமாடசாமி எல்லா ஊர்ல பல இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி முத்துப்பட்டன் பாவநாசத்திலிருந்து குமரி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் பல இடங்கள்ல வச்சு வழிபடுறாங்க. இதெல்லாம் பிடிமண் எடுத்துட்டு போறது. அதே மாதிரி சின்னத்தம்பி கதையை நான் சேகரிக்கும் போது சின்னத்தம்பி கோயிலுக்கு போறேன். அங்க உள்ள ஓலையில எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பாளையங்கோட்டையில இந்த ஆட்கள் போய் கொடை பார்க்க போனாங்க. அங்க இருக்கிறது சின்னத்தம்பி இந்த கொடை பார்த்துட்டு வரும்போது இவங்க பின்னாடி வந்துச்சு, அதனால இது நாங்க வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது சிவனஞ்ச பெருமாள்னு ஒரு சாமி. அந்த சாமியை போய் பார்த்தோம். அவருக்கு சொல்றாரு, எங்க அப்பா வந்து பனை ஏறிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் சாமி வந்து கனவுல இருந்து சொல்லி சிவனஞ்ச பெருமாள் கோயில் வச்சு கேட்டாரு, அதனால நாங்க கோயில் வச்சு கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த தெய்வங்கள் இந்த கதையிலேயே குறிப்பிடப்படும். இந்த அப்ப இது மொத்தத்துல இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அச்சத்தின் காரணமாக இந்த தெய்வங்கள் வழிபடப்படும். இப்ப அச்சமும் வழிபாடும்ங்கிறது பெரும்பாலும் துளசி ராமசாமி ஐயா சொன்ன விஷயங்கள், முத்தியாசார் சொன்ன விஷயங்கள், இவற்றையெல்லாம் நம்ம வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்போது அச்சத்தின் காரணமாக ஒரு வழிபாடு, அதாவது வன்கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது தற்கொலை செய்யப்பட்டவர்கள் நான் சொன்னேன். நெல்லை மாவட்டத்துல வந்து தீப்பாய்ந்த அம்மன் 2-3 சாமிகளை பார்த்தேன். தீப்பாய்ந்த அம்மன் பார்த்தேன். குமரி மாவட்டத்துல ஒரு ஊர்ல அகசீஸ்வரம் பக்கம் ஒரு ஊர்ல வெள்ளக்கார சாமின்னு ஒரு சாமி இருக்கு. போய் வெள்ளக்கார சாமின்னு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் போன கதை வந்து செங்கடாக்காரன் கதையை எடுக்கிறதுக்காக போனேன். அப்படி போகும்போது இங்க வெள்ளக்கார சாமி இருக்குன்னாங்க. வெள்ளக்கார சாமி அங்க போய் தெய்வத்தை பார்த்தா ஒரு சேர், அதுதான் தெய்வம். சின்னதா கட்டி வச்சிருக்காங்க. அந்த சேர்ல சட்டையும் பேண்ட்டும், அதை காக்கி கலர்ல சட்டையும் பேண்ட்டும் சேர்த்து தச்ச ஒரு உடை சேர்ல அப்படி வச்சிருக்காங்க. அந்த காலர்ல ஒரு தொப்பி வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருந்தது. பக்கத்துல மரத்தால் செய்த ஒரு துப்பாக்கி. வெள்ளக்கார சாமி அந்த காலத்துல இந்த வந்து இப்பவும் கொடை நடக்கும். செங்கடாக்காரன் கோயில்ல கொடை நடக்கும் போது வெள்ளக்கார சாமிக்கும் கதையை பாடுவாங்க. அந்த காலத்துல ஒரு வெள்ளக்காரன் இந்த வழியா வந்தான் குதிரையில. வரும்போது என்ன காரணத்தினாலேயோ இந்த பக்கத்து தோப்புல அவன் வந்து விழுந்து குதிரையில இருந்து விழுந்து செத்து போனான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. ஆனா தெய்வத்தினுடைய கதை அது ஊர் மக்கள்ல வயதானவங்க தான் சொன்னாங்க இந்த கதையை, நான் சொன்ன கதையை. ஆனா மக்கள்கிட்ட அந்த தெய்வத்தினுடைய கதை வில்லுப்பாட்டுல இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வெள்ளைக்காரன் கப்பல் செய்ததற்காக காக்காச்சி மலைன்னு பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலிருந்து ஒரு மரத்தை வெட்டி கொடிமரத்திற்காக கொண்டு போய் லண்டனுக்கு கொண்டு போய் அங்க கப்பல் செய்து அந்த கப்பலுக்கு கொடிமரத்துல வந்து இந்த மரத்தை நட்டு அங்கிருந்து புறப்பட்டு வாரான் இந்தியாவுக்கு. இந்த கன்னியாகுமரி பக்கம் வந்தாச்சு. அப்போ பாறையில் மோதி அது இறந்துட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செங்கடாக்காரன் உறைந்திருந்த மரத்தை வெட்டி கொண்டு போனதுனால அவன் பழி வாங்கினான். அந்த கப்பலுடைய கேப்டன் தான்
இது அப்படி இந்த வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அச்சத்தின் காரணமாக வழிபடும். இப்ப நமக்கு நல்ல சாவு கெட்ட சாவு பற்றிய நம்பிக்கைகள் எல்லாம் உண்டு. துள்ள துடிக்க சின்ன வயசுல எது வாழ்ந்து அனுபவிக்காம அப்படி இந்த கன்னி வழிபாடெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவங்க அப்படியே இறந்துட்டாங்கன்னா அது கெட்ட சாவு. தண்ணியில விழுந்து செத்துறது, தூக்கு போட்டு சாகுறது, நஞ்சு சாப்பிட்டு சாகுறது, இதெல்லாம் கெட்ட சாவு. அல்லது கொலை செய்யப்பட்டு இறத்தல். நல்ல சாவுன்னா என்னது? நல்ல வாழ்ந்து அனுபவிச்சு பேரம்பேத்தி அடுத்து கூட்ட நாய் ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷமா பேரனுக்கு பேரன் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-100 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்தமா வழியில நீட்டி வச்சிருவாங்க கடைசியில. அது நல்ல சாவு. இதுதான் நம்முடைய சில பண்பாட்டுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வன்கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள் அல்லது தற்கொலை செய்யப்பட்டு இறந்தவர்களுக்கு அது நல்ல சாவு. நம்மகிட்டையும் கூட ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் இறந்தால் அது நல்ல சாவு, வீரமரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது யாருடைய கண் கொண்டு பார்த்தல்? உயர்ந்த மக்கள் அல்லது ஆளும் வர்க்கத்தினுடைய கண் கொண்டு பார்க்கிறது. எனக்காக நீ போரிட்டு சாகுற அல்லது தேசத்துக்காக இறக்குற அப்படிங்கிற ஒரு இதை கற்பித்து வைக்கிறார். ஆனால் அந்த வீட்டுக்காரங்களுக்கு, அந்த இறந்துபட்டவனுடைய வீட்டுக்காரங்களுக்கு அது கெட்ட சாவு தானே. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம அப்ப துள்ள துடிக்க போனா அது கெட்ட சாவு அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டுல. சில பண்பாட்டுல நேரம் மாறும். ட்ரோபரியன் ஐலண்ட்ல எல்லாம் சில வித்தியாசமான சிந்தனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் குறித்து வைக்கிறது நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவற்றை விளக்கலாம் என்று கருதுகிறேன். அடுத்தது சோக கதாபாத்திரங்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். சோக கதாபாத்திரங்கள் தான் கதைத்தலைவர்களாக இருப்பார்கள். அந்த கதைத்தலைவர்கள் தான் வழிபடப்படுகிறார்கள் என்று பேராசிரியர் நா. வானமாமலை கூறுகிறார். அப்போ இதுக்கு எதுக்க பலவேறு காரணத்தால, களவு செய்யறதுனால, கலப்பு திருமணத்தினால, புதையல் எடுப்பதற்காக, வேறு ஏதாவது ஒரு சமுதாய காரணத்திற்காக சாவு நடக்கும், அல்லது பழி வாங்குவதற்காக சாவு நடக்கும். இதையெல்லாம் தான் பேராசிரியர் நாவா விளக்குகிறார். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தால், தெய்வத்தினுடைய பெயர் தொடங்கி பல்வேறு விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். தெய்வத்தினுடைய பெயர், வணங்கப்படக்கூடிய பகுதி, ஆண் பெண் தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய எடுத்துக்காட்டுகள் சொன்னேன். பீடங்கள் அமைச்சு வழிபடுறது, எந்த பொருள் அடிப்படையில் இந்த கொடை விழா மாதிரிப்பட்டது நடைபெறுகிறது, தெய்வமுறுதல், சாமியாட்டம், வழிபாட்டிட அமைக்கப்படுவதற்கான காரணங்கள், இதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரியுதா? தெய்வ வழிபாடு அல்லது நாட்டார் தெய்வம் என்ற அது ஒரு தனித்ததொரு செயல்பாடு அல்ல. பல்வேறு செயல்பாடுகளில் இருந்து அது உருப்பெறுகிறது. அது வெறுமனே ஒரு பொருள் அல்ல. அது மனித வசிப்பினுடைய குறியீட்டு வெளிப்பாடு. அதுக்கான அல்லது அதனுடைய கதை, உருவம், கதைப்பாடல், இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் நாட்டார் தெய்வத்தை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த வ.உ.சி. கல்லூரிக்கும் அரண் அமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க மிக்க நன்றி ஐயா. தென் தமிழக நாட்டார் வழக்காட்சியலில் தெய்வங்களை எவ்வாறு கள ஆய்வு செய்வது முதற்கொண்டு இதற்கு முன்பிருந்த தங்களின் ஆய்வு அனுபவங்களை குறித்து பல ஆய்வுகளை பற்றி நீங்கள் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கிறோம் ஐயா. இதுவரை ஒத்துழைப்பு தந்து பொறுமை காத்து இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றி. இதேபோல் நாளை காலை 11 மணிக்கு முனைவர் ஸ்டீபன் ஐயா அவர்கள் தென் தமிழக வாய்மொழி கதைகள் பற்றி உரையாற்ற இருக்கிறார். இந்நிகழ்வு இன்று இனிதே நிறைவு பெறுகிறது.
நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.